வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். வெந்தயம் இயற்கையாகவே நமக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு உணவுப் பொருள். வெந்தயத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து, புரதம், நார்சத்து, நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் டயோஸ்டெனின் என்னும் சேர்மமும் வெந்தயத்தில் இருக்குது. இதனால தான் வெந்தயம் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கலாம். மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக தங்களை உணரக்கூடும், கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும். அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையும் குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை மோசமாக இருக்கும். அவங்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அப்போது முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா சூடு தணிவதோட மாதவிடாய் சார்ந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும். இந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைக்கு வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே தீர்வடைந்து விடும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளை கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலுமே நீங்கி ஆரோக்கியமாக இருப்பாங்க. எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு இருக்காது. தலைமுடி நன்றாக வளர்ச்சி பெறுவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். தலைமுடி வளர்ச்சியில் வெந்தயத்தினுடைய பங்கு முக்கியமானது. அதில் இருக்கக்கூடிய, அதாவது வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுவதால் தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்பில் வெந்தயமும் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம வெந்தயத்தை தலைக்கு தேய்த்தாலும் அல்லது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாலும் முடி உதத்தில் நம்ம தடுத்துக்கொள்ளலாம். வாசனை திரவியங்கள் தயாரிப்பிலும் வெந்தயத்தினுடைய பங்கு முக்கியம். வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது. இது அதிக மணத்தையும் அதே சமயம் கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்புடனும் இருக்கிறதால மற்ற வாசனை திரவியங்களை ஒப்பீடு பண்ணும்போது அதாவது வாசனை திரவியங்களில் நம்மளுடைய வெந்தயத்தை போட்டு செய்யக்கூடிய வாசனை திரவியங்களோட தயாரிப்பில் முக்கிய பங்கு இது இருக்குது. காரணம், இப்போ மற்ற எந்த விதமான நீங்கள் வாசனை திரவியங்களையுமே பயன்படுத்தும் போது அது மணத்தை மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் வெந்தயத்தை பயன்படுத்தக்கூடிய வாசனை திரவியங்கள் கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்பும் கொண்டிருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்தலாம். சிறுநீர் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவுல சேர்த்துக் கொள்ளும் போது சிறுநீரகத்தினுடைய அந்த தீமைகளை நமக்கு நீக்கி கொள்ளும் வெந்தயம். ஸோ இப்போ குடலை நமக்கு வெந்தயம் குளிர்விக்கிறதோட உடல் இருக்கக்கூடிய வளர்ச்சியை நீக்கி சிறுநீரை நமக்கு பெருக்க ஆரம்பிக்கும். இதனால சிறுநீரக நோய்களை நமக்கு வராமல் தடுக்கப்படுகிறது. குறிப்பாக சிறுநீரக கற்கள் உருவாகாமல் கழிவு நீக்க மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கெல்லாம் நம்ம வெந்தயத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். சீதபேதி சரியாவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து. இது உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குகிறது. வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்தோ நம்ம நீர் அல்லது தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து ரெண்டையும் நல்லா இடித்து சாப்பிட்டாலுமே சீதபேதி நமக்கு குணமாகும். அல்லது வெந்தயத்தை மோரில் ஊற வைத்து குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளுமே போக்கிடும். பேன் மற்றும் பொடுகு தொல்லை இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை குளிக்கும் போது தலையில் நல்லா தேய்ச்சி அலசும் போது பேன் பொடுகு நமக்கு நீங்கும். இதில் வேணும்னா நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாலை கூட பயன்படுத்தலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் அதிகப்படுத்திக்காமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவதையும் முன்னாடியே தடுக்கிறது. குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த ப்ராப்ளத்தை கியூரும் பண்ணுது. ஸோ இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார்சத்து கார்போஹைட்ரேட்டுடைய அளவை நமக்கு குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத முன்னாடியே தடுக்கும். இதன் மூலமாக சுகர் பேஷண்ட் தங்களுடைய உணவுகளில் வெந்தயத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளையோ வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது நலம்போடு வாழலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடு இருக்கும். நாளடைவில் அந்த சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுவதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்ந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். தினசரி வெந்தயம் சாப்பிடுவதால் மலச்சிக்கல் நமக்கு நீங்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நல்லா செரிக்க வச்சு வயிறு சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதால கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. உங்களுக்கு செரிமானம் நன்றாக நடக்கும்போது வயிறை எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்துவிடும்.
வயிறு மற்றும் தொண்டை புண் பிரச்சனை நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணப்படுத்தும். மேலும் வெந்தயம் நம்மளுடைய உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களையும் குணப்படுத்துது. இது தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளையும் வெந்தயம் சரி பண்ணுது. சரும பளபளப்பு மற்றும் தூய்மை தரும் வெந்தயம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கும். வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து நம்ம கழுவணும் அப்படின்னா வறட்சி தன்மை நீங்கி நம்மளுடைய முகம் பொலிவு பெற ஆரம்பிக்கும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்தில் தடவிட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு தூய்மையான துணியில துடைச்சோம் அப்படின்னா முகம் நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். கண் கருவளையம் மற்றும் கரும்புள்ளிகள் தீர்வு பெறுவதற்கு அது நீங்கி போவதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் நீக்குகிறது. வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி விட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அது இறந்த செல்கள், பாக்டீரியா, அழுக்குகள் இது எல்லாத்தையுமே நம்மளுடைய சருமத்திலிருந்து வெளியேற்றிடும். ஸோ டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறதால புதுவிதமான செல்களை புதுப்பிக்கிறதால கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கண் கருவளையங்கள், பிளாக் சர்க்கிள்ஸு, பிளாக் பிம்பிள்ஸு, முகப்பொரு எதுவுமே இருக்காது. உதடு வெடிப்பு நீங்கி போவதற்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கலாம். பெண்களுக்கு உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்க ஆரம்பிக்கும். அவங்க தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்பாகவும் குறைவான அளவில் குடித்து வந்தாலே 2-3 நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து சரியாகிடும். தோல் நோய்கள் சரியாவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல தடவி வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட நமக்கு மறைந்து போயிடும். முகப்பொரு நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இப்போ எப்படி சொறி சிரங்கு இருக்கக்கூடிய இடத்துல வெந்தயத்தை பயன்படுத்தணுமோ அதே போல் வெந்தயத்தை ஊற வைத்து அதை அரைச்சி நம்ம முகப்பொரு இருக்கக்கூடிய இடத்துல தடவிக்கணும். ஸோ அதை தடவிட்டு தினசரி அந்த முகப்பொரு இருக்கக்கூடிய இடத்துல தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம உலர வச்சுட்டு அதான் அந்த 30 நிமிஷம் அந்த முகப்பொரு மேலே வெந்தயத்தை நம்ம அரைச்சி தடவிட்டு ஒரு 30 நிமிஷம் உலர வச்சோம்னா முகப்பொரு நமக்கு நீங்கிடும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஆரோக்கியமான முறையில் ஒரு வழி என்னன்னா வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் எடை குறைய வேண்டும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வெந்தயம். வெந்தயத்தை தினசரி தண்ணீரில் ஊற வச்சு 2 டம்ளர்கள் நீங்கள் குடிச்சிங்கன்னா உடல் எடை படிப்படியாக குறைவதை உங்களால் உணர முடியும். உடல் எடை குறையுது அப்படின்றதுக்காக வெந்தயத்தை நீங்கள் அதிகமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவோடு சாப்பிடணும். குறைந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா கூட உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். சுவாச கோளாறு நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று தருகிறது. உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றுது. தேவையில்லாத கழிவுகள் நம்மளுடைய உடலை விட்டு இதன் மூலமாக நமக்கு நீங்கிவிடும். கொலஸ்ட்ரால் நமக்கு குறைந்து போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். அதாவது கொழுப்புகள் குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய உடலில் நல்ல கொழுப்பும் இருக்கும், கெட்ட கொழுப்பும் இருக்கும். நமக்கு நல்ல வளமான கொழுப்புகள் இருந்தாலே போதும். அப்போதான் இதயம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கெட்ட கொழுப்பு அதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்போ உடல்ல அதிக கொழுப்பு சேர்வது அவதிப்படுறவங்க வெந்தயத்தை தொடர்ந்து எடுத்துக்கலாம். இது அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் சிதைத்து வெளியேற்றிடும். ஸோ இதன் மூலமாக கொழுப்பு குறைத்து கொண்டு நலமோடு இருக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். பசியின்மை தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிலருக்கு பசிக்கவே பசிக்காது. எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட ஒரு உணர்வு இருக்கும். இதுக்கு காரணம் தெரியாமலே சாப்பிட்றத சில பேர் தவிர்ப்பாங்க. உண்மையில் சாப்பிட்டது முழுவதுமாக செரிக்காமல் தாமதமாவதால் தான் பசியின்மை ஏற்படும். வெந்தயம் உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால நீங்கள் வெந்தயத்தை சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் உங்களுடைய உணவு தங்குவது கிடையாது. அது செரிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படும். இதனால் பசி நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். எனவே பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு தான் வெந்தயம் சிறந்த மருந்தாக இருக்கும். எலும்புக்கு பலம் அளிக்கும் வெந்தயம். உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சு பொருட்களால் பாதிக்கப்படும். உதாரணமாக அலுமினியம் எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலு சேர்க்கிறது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு எலும்பை பலப்படுத்திக் கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான இதயம் பெறுவதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். இதய நோய் ஏற்படாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்க வெந்தயத்தை தவிர்க்காமல் எடுத்துக்கணும். வெந்தய விதையோ வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கணும். இது பிளட் பிரஷரை நமக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கக்கூடிய இயல்பு வெந்தயத்துக்கு
இருக்குது அப்படின்றதால இதன் மூலமாக இதயம் சீராக இயங்குவதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கும். தேவையற்ற கொழுப்புகள் எல்லாத்தையும் வெந்தயம் குறைச்சிடும். ஸோ அப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறைச்சிட்டு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் வளமான அளவில் வைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். பெருங்குடல் புற்றுநோய் நீங்கி போவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது குடலில் சேரக்கூடிய கொழுப்புகள் மற்றும் தேவையற்ற ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால் பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. வெந்தயத்தை தினசரி உட்கொள்வதால் தேவையற்ற கொழுப்புகள் அகற்றப்பட்டு பெருங்குடல் சீராக இயங்கும், புற்றுநோய் ஏற்படுவதையும் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். எனவே இந்த நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து பெற வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய உணவுகளில் வெந்தயத்தை சேர்த்து அதை பயன்படுத்தும் போது நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.